அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மேட்லைஃப் ஸ்டுடியோஸ் வழங்கும் பிரைட்டா ஒரு ஃபேக்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற தலைப்பு பாலை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப வருஷமா நம்ம பாலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா உண்மையிலேயே பாலை கரெக்டா நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பாலை பத்தின இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பால் நமக்கு எல்லாமே ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். பால் தினமுமே நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம் வந்து சேருது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. உலகிலேயே ரொம்ப அதிகமான விலை கொண்ட ஒரு பால் என்ன தெரியுமாங்க? கழுதையோட பால் தாங்க. இந்த கழுதையோட பால் 1 லிட்டர் 7000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. கழுதையை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காது. ஆனா உண்மையிலே கழுதையை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னு சொன்னது இதுல இருந்து கூட இருக்கலாங்க. கழுதையோட பால்ல இருந்து எடுக்கக்கூடிய சீஸ்க்கு வெளிநாட்டுல அவ்வளவு வரவேற்பு இருக்கு. எங்களுடைய கணிப்பு சரியா இருந்தா இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள கழுதையை எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிசினஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உலகத்திலேயே கழுத பாலுக்கு அடுத்ததான் வரக்கூடியது ஒட்டகத்தோட பால் தான். ஒட்டகத்தோட பால் 1 லிட்டர் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு. பெரும்பாலும் பசும்பால் தான் நம்ம குடிக்கிறோம். இந்த பசும்பால் குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புல கிடைக்குது. விட்டமின் A, B, D, புரோட்டீன், கால்சியம், இது எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. பலவித சத்துக்கள் நிறைந்ததுதான் இந்த பசும்பால். இந்த பசும்பாலை சரியான விதத்தை நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை நம்ம பார்க்கலாம். 300 பெண்களை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது. 300 பெண்கள்ல 39% பேர் பாலை 2-3 முறை காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 61% பெண்கள் அதே பாலை கிட்டத்தட்ட 5 முறை காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே பாலை 1 முறையிலிருந்து 2 முறை மட்டும்தான் ஒரு நாளைக்கு காய்ச்சணும். அந்த பாலை 100 டிகிரியில தான் காய்ச்சணும் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. 100 டிகிரிக்கு மேல காய்ச்சும் போது அந்த பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே எவாப்ரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எவாப்ரேட் ஆகும்போது அந்த பால்ல சத்தே இருக்காது. நாம இது வரைக்கும் சத்து இல்லாத ஒரு பாலை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல வருத்தத்தக்க ஒரு விஷயம். விட்டமின் B, விட்டமின் D எல்லாமே ஒரு ஹீட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான வெப்பம் வரும்பொழுது இந்த விட்டமின்ஸ் எல்லாமே எவாபரேட் ஆயிடும். கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்ற சத்துக்களும் இதில் அடக்கம். பாலை ஒரு கொதி மட்டும்தான் வரணும். ஒரு கொதி வந்தோடனே பாலை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலை அதிகமா கொதிக்க வச்சோம்னு சொன்னா இந்த பால்ல எந்த விதமான சத்தும் இருக்காது. கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த கொழுப்பு நம்ம உடம்புக்கு கெடுதலா கூட அமைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கெட் பால் பயன்படுத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாக்கெட் பால் ஏற்கனவே பாஸ்டரைஸ் பண்ணப்பட்ட பாலா இருக்கும். அந்த பாலை பயன்படுத்தும் போது 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துக்குள்ள நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேல கொதிக்க வைக்க கூடாது. அதுக்கு மேல நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எவாபரேட் ஆயிடும். அதுவே நம்ம பால் காரங்க கிட்ட இருந்து வாங்குறோம், டைரக்டா மில்க் மேன் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா 8-10 நிமிஷம் ஹீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அதிகமான ஹீட் இல்லாம ஒரு மீடியமான ஹீட்ல நம்ம ஹீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பாலை 1 முறையிலிருந்து 2 முறை மட்டுமே ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கெட் பால் பயன்படுத்துறவங்க இதை முக்கியமா கவனிக்கணும். பாக்கெட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ல BPA அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சூரிய வெளிச்சம் நம்ம பாக்கெட் பால் மேல பட்டா இந்த BPA உள்ள இருக்கிற பாலோட கலந்துரும். அப்படி கலந்துருச்சுன்னா அது நச்சுத்தன்மையை கொண்டு வரும். இது மூலமா கேன்சர், குடல் சார்ந்த நோய்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து பாக்கெட் பாலை சூரிய வெளிச்சத்துல வைக்காதீங்க. நம்ம பாக்கெட் பால்ல குடிக்கக்கூடிய பால் A1 பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் ஜெர்சி பசுல இருந்து வருது. நம்ம நாட்டு மாட்டு பால்ல வரக்கூடிய பால் A2 மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல A1 பாலை குடிக்கிறத விட A2 பால் குடிச்சாதான் அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாட்டு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நாட்டு மாட்டு பாலை வாங்குவோம். எதிர்கால இந்தியாவுக்கு பால் மூலமா வரக்கூடிய ஆரோக்கியத்தை பெருக்குவோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.